ஆசைப்படுறீங்களா? ஹிந்தி ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஆல்பபெட்ஸ் தான் கத்துக்கணும். ஹிந்தி ஆல்பபெட்ஸ்ல 2 இருக்கு, ஸ்வர், व्यंजन. இப்போ நாம ஸ்வர் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் ஆஹா. இதெல்லாம் நாம ஸ்வர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்வர எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? இப்போ நாம ஆ எப்படி போடணும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம 3 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் லைன். ஆ இ ஈ உ ஊ வி ஏ ஐ ஓ ஔ அம் ஆஹா. இப்போ நாம பார்க்க போறது व्यंजन. ஃபர்ஸ்ட் வந்து க வரிசை. தமிழ்ல ஒரே ஒரு க தான் இருக்கு, ஆனா ஹிந்தில அப்படி இல்ல. கண்ணன், கணேஷ் இது ரெண்டுக்கும் நாம தமிழ்ல ஒரே ஒரு க தான் யூஸ் பண்ணுவோம், ஆனா இங்கிலீஷ்ல கே யூஸ் பண்ணுவோம், ஜி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் க வரிசை க க க க ஞ. ச வரிசை ச ச ஜ ஜ ஞ. ட வரிசை ட ட ட ட ந. த வரிசை த த த த ந. ப வரிசை ப ஃப ப ப. லாஸ்ட் லைன் வந்து ய ர ல வ. இது வந்து ஷ வரிசை ஷ ஷ ச ஹ. இக்ஷ இக்ஷ்ர இஜ்னா இக்ஷ்ரா ரா ர. இந்த व्यंजन தான் நம்ம கான்சனன்ட் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வர் பார்த்தோம், அதுதான் நம்ம வவல்ஸ்னு சொல்லுவோம். நாம பார்க்க போறது பாரக்கடி. பாரக்கடினா உயிர்மை எழுத்துக்கள். தமிழ்ல நீங்க காக்கா கீக்கி எழுதுறீங்க அந்த மாதிரி தான். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள்ஸ் கத்துக்கணும். ஆக்கு வந்து எந்த சிம்பிளும் இருக்காது, கான்சனன்ட்ல இருக்கிறதே தான் இருக்கும். ஆ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடுவோம். ஈ வந்து நம்ம லெட்டருக்கு முன்னாடி போட்டு இந்த மாதிரி போட்டுருவோம் வெளியே. ஈ வந்து நம்ம லெட்டருக்கு பின்னாடி போட்டு இந்த மாதிரி சி காப்புல போட்டுருவோம். நெக்ஸ்ட் ஊ வந்து நம்ம லெட்டருக்கு கீழே போடணும், சி மாதிரி இப்படி போட்டுட்டுறணும். நெக்ஸ்ட் ஊ எப்படி போடணும்னா லெட்டருக்கு கீழே வந்து இப்படி போடணும். ரி வந்து சேம் லெட்டர் கீழே தான் போடணும், சி. அடுத்தது ஏ. நாம லெட்டருக்கு மேல ஒரு கொம்பு போட்டு விடணும். இது வந்து ஐ. நாம லெட்டருக்கு மேல 2 கொம்பு போட்டு விடணும். இது வந்து ஓ. நாம ஸ்டாண்டிங் லைன் போட்டு விட்டு ஒரு கொம்பு போட்டா ஓ. நாம 2 கொம்பு போட்டு ஒரு ஸ்ட்ரைனிங் லைன் போட்டாதான் ஓ. இதெல்லாம் தான் சிம்பிள்ஸ். நீங்க இந்த சிம்பிள்ஸ் கொண்டு போய் கான்சனன்ட்ல எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். நான் என்ன சொன்னேன்?
கான்சனன்ட்ஸ்க்கு தான் மாத்திராஸ் போடணும்னு சொன்னேன். காக்கு எந்த மாத்திரமும் இல்லை. காக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். கீக்கு லெட்டருக்கு முன்னாடி போடணும். கீக்கு லெட்டருக்கு பின்னாடி போடணும். கூ லெட்டருக்கு கீழே போடணும். கூ லெட்டருக்கு கீழே தான் போடணும். க்ரூ போடணும். ஆனா கே வந்து நம்ம மேல போடணும். இங்க டாப்ல போடணும். கையும் மேல நீங்க இங்க ஒரு கொம்பு போடுங்க. இங்க ரெண்டு கொம்பு மேல போடணும். இங்க நீங்க சேம் தான். இங்க ஒரு ஸ்டாண்டிங் லைன் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு கொம்பு அதே ஸ்டாண்டிங் லைன்ல தான் போடணும். இங்க போட்டு விட்டுற கூடாது. இங்க போடணும். இங்க ஒரு ஸ்டாண்டிங் லைனை போட்டு அதுல ரெண்டு கொம்பு போடணும். கங்கு நம்ம ஜஸ்ட் ஒரு டாட் வச்சா போதும். கஹக்கு சைடுல ரெண்டு டாட் வைக்கணும். எப்படி படிக்கலாம் வாங்க. க கா கி கீ